ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம புது வீட்டோட பால் காய்ச்ச தான் நான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்றேன். பால் காய்ச்ச அன்னைக்கு எடுத்த vlog தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டுக்கு பால் காய்ச்சிக்கு யாரெல்லாம் வந்தாங்க, நம்ம பால் காய்ச்ச எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத தான் இந்த vlogல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு விசேஷம் அப்படின்னாலே வீடு ஃபுல்லாக ஜேன்னு இருக்கும். ஆனால் நம்ம யாருக்குமே சொல்லலை. நம்ம அண்ணா, அண்ணி, அப்புறம் சித்தி, அப்புறம் எங்கள் சின்ன மாமனார், இவங்களுக்கு மட்டும்தான் சொன்னோம். வேறு யாருக்குமே நம்ம சொல்லலை. பெருசாகவும் நம்ம கிராண்டாகவும் கொண்டாடலை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் மாதத்துல என் மச்சானுக்கு கல்யாணம் முடித்தாங்க அப்படின்னா அதை ஃபங்க்ஷனாக வச்சுக்கலாம், இப்போ இதை மட்டும் சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளாக தான் நம்ம இந்த பால் காட்சியை செலிப்ரேட் பண்ணோம். நிறைய பேர் ஏக்கா பால் காட்சிக்கெலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதுதான் ரீசனு. நம்ம என் மச்சானுக்கு கல்யாணம் வரும், அதை தான் நம்ம விசேஷமாக பண்ண போகிறோம். பால் காய்ச்சி தானே, அதனால இது ரெண்டாவது. இது நம்ம ஆல்ரெடி கட்டி வேற ஒருத்தவங்க இருந்துட்டு அந்த வீட்டை தான் நம்ம வாங்கி வீட்டை வேலை பார்த்து நம்ம வச்சுருக்கோம். அதனால இதை நம்ம பெருசாலாம் கொண்டாடலை, யாருக்கும் சொல்லலை, நம்மளுக்குள்ளேயே நம்ம முடிச்சுக்கிட்டோம். பால் காய்ச்ச அன்னைக்கு நல்ல நேரம் காலையில் 4:30 to 5:30 பால் காய்ச்சிடணும்னு சொல்லி சொன்னாங்களா. அதனால நம்ம காலையில் வெள்ளனை எழுந்திரிச்சு கோயிலுக்கு, மாதா கோயிலுக்கு போயிட்டு, சந்தியாப்பர் கோயிலுக்கு போயிட்டு மாலையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது வீட்டில் சமையலுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணா, அண்ணி, அப்புறம் இன்னொரு அண்ணி, அக்கா, மாமா எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம வந்த உடனே பால் காய்ச்சறதுக்கு அடுப்பை எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நானும் எங்கள் மாமியாரும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ளாட்டி பாலை காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் மாமியார் பால் காய்ச்சறதுக்கு அடுப்பை எண்ணெயை பற்ற வைக்க சொல்லிட்டாங்க. எனக்கு பயமாகி போச்சு. மொத பற்ற வைக்க சொல்கிறாங்க, அமுஞ்சு போச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று ஆகி போயிருமா அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலைக்கு எங்கள் மாமியார் என்னை காப்பாற்றி விட்டுட்டாங்க. பாண்டி பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. குத்துவிளக்குக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு கீழே சிலுவை போட்டு வீட்டுக்கு அந்த நிலப்படின்னு சொல்லுவாங்களா, அங்கெல்லாம் தாமரை பூவெல்லாம் போட்டு நிலப்படிக்கெல்லாம் போட்டு குங்குமம் பாண்டி தான் வச்சாங்க. நான் கட்டின மாலை பாருங்கள் இப்படி கிடக்குன்னு. பாதி நான் கட்டினேன், பாதி எங்கள் மாமியார் கட்டினாங்க. கருவாவும் என் மச்சானும் சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க. மொத பண்ணுறோம், அதுக்கு பேசாமல் காசு கொடுத்து கூட வாங்கி இருந்திருக்கலாம், ஏன் அப்படி மாலையை கொலை பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம வீட்டு பால் காய்ச்சிக்கு என் மச்சான், கருவா, தம்பி 3 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி வேட்டி சட்டை எடுத்திருந்தாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் இது மாதிரி ஒரே மாதிரி போடுறாங்க 3 பேருமே. கருவாவும் நானும் கூட போட்டிருக்கோம். ஆனால் 3 பேர் அவங்க அண்ணன் தம்பியோட சேர்த்து 3 பேரும் போட்டது உண்மையிலே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் தம்பிக்கு எப்படி இருந்துச்சு தெரில. தம்பி அதை போடவே மாட்டேன்ட்டான், அழுதுகிட்டே இருந்தான். அவன் அழுகையை நிப்பாட்டுறதுக்காக நாங்கள் பட்டப்பாடு எங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அவ்வளோ அடம் பிடிச்சிட்டான் தம்பி. மண்ணியோட எடுத்துவா நம்ம வீட்டில் பால் காய்ச்சியாச்சு. பால் காய்ச்சின உடனே நம்ம சாமியை கும்பிட்டுட்டு நம்ம பொங்க வைக்கிறதுக்காக எங்கள் மாமியாரும் எங்கள் சித்தியும் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வாசலில் தான் பொங்க வைக்க போகிறாங்க. பால் காய்ச்சி எங்கள் வீடு பால் காய்ச்சும் போது பொங்கல் இது மாதிரி வச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் சின்ன பொண்ணு. பால் காய்ச்சின உடனே பொங்க வைக்கணுமா என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால் எங்கள் மாமியாரும் எங்கள் சித்தியும் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. தம்பி வயிற்று பசிக்கு அழுக ஆரம்பிச்சிட்டானா, அதனால் அவனுக்கு பாலை ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலில் ஜீனியை போட்டு ஆற்றிக்கிட்டு இருந்தேன். அவன் எனக்கு சுத்தமாக குடிக்கவே இல்லை. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன சாப்பாடு அப்படின்னா, வெஜிடபிள் பிரியாணி, அந்த பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு இந்த குருமா மாதிரி இருக்குல்ல அது வச்சுருந்தாங்க, கேசரி வச்சுருந்தாங்க, சாம்பார் வச்சுருந்தாங்க, அப்புறம் பொங்கல். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல்.
ஏற்றி இறக்கி வச்சு பொங்கல் வச்சு முடிச்ச உடனேயே எல்லாருமே ஃபேமிலியோட நின்று மெழுகுதிரி ஏத்தி குத்து விளக்குலாம் ஏத்தி சாமி கும்பிட்டோம் எல்லாருமே. உடச்சிட்டீங்களா? உடச்சு விட்டீங்களா? உருகிறதுக்கு உடச்சு விட்டு காசு எடுத்துக்க. ஓ பால் எடுத்துக்கியா? அருளால் இந்த குடும்பத்தினரை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றேன். இந்த ஆசீர்வாதத்திற்கு இன்னும் அளவு சேர்க்கும் வண்ணமாக இந்த புதிய இல்லத்தை நீதிபதிகளுக்கு நிறைவாக இந்த காத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வாழ்வடைக்கும் நல்ல தெய்வம் நிறைவா எத்தனையோ கஷ்டமான தருணங்களிலே தங்களுடைய உடல் உழைப்பை நிறைவாக தந்து பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இதோ இந்த அழகிய இல்லத்தை எழுதியிருக்கின்றார்கள். எவ்வாறு உமது இஸ்ரேலுக்கு நீர் பாடும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்தை தருவேன் என்று நம்பிக்கையோடு அழைத்து வந்து உமது உயிருள்ள பிரசன்னத்தை அவர்களுக்கு மேகத்தூணா வாங்கத்தேன் ஏத்த இவ்வளவு வெள்ளனா வர உனக்கு யாரும் வைக்கல, நான் ஊட்டி விட ஆடுன்னு கூப்பிட்டேன்லடா. வாங்க தம்பி என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்றான்னு நினைக்காதீங்க, அவனுக்கு லெஃப்ட் தான் வரும். வாங்கண்ணா வாங்க நீ. யோஜி இறங்கி ஓடு, பாய் சொல்ல.
என்ன மீனா சாப்பிட்ற இடத்துல எல்லாம் அவ்வளோக்கா ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. உண்மை தான், நம்ம யாருக்குமே சொல்லலை. நம்மளோட நெருங்கின சொந்தத்துக்கு மட்டும்தான் சொன்னோம், மற்றபடி யாருக்குமே நம்ம வந்து சொல்லலை. என் மச்சானோட கல்யாணத்துக்கு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்த விளாக் வந்து காலையில் 4:30 to 9:30 மணிக்குள்ளே எடுத்தது மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க. தம்பியை வந்து பால்வாடிக்கு அனுப்பிச்சி விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து வீட்டுக்கு வந்தவங்களாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பேசன் இதெல்லாம் நானும் எங்கள் மாமியார் வந்து சாப்பாடு அந்த சாம்பார் இதெல்லாம் மாற்றி மாற்றி வேறு பேசனில் வச்சாங்க. நான் எல்லாத்தையுமே கழுவி போட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.